வலிமையான கேரக்டரு, ஆக்ஷன் ஃபைட் அப்படின்னு கிளம்புறங்க போறாங்களாம் சமந்தா. அதுவும் பாத்தீங்கன்னா லோகேஷ் உடைய எல்சியூல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நடக்குமா? என்ன படம், என்ன ப்ராஜெக்ட் பார்த்துருவோமா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லோகேஷ் ஒரு புதுமையை பண்ணியிருக்கிறார். அதாவது தனக்குன்னு ஒரு தனி யூனிவர்ஸையே உருவாக்கி இருக்கிறாரு. அந்த யூனிவர்ஸுக்கு எல்சியூ அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்த பேருக்கான காரணம் இந்த ஹாலிவுட்ல எம்சியூ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தழுவி இவங்க எல்சியூன்னு வச்சிருக்கிறாங்க. அது சார்ந்து நிறைய படங்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில அந்த எல்சியூக்குள்ள லியோ இருந்துச்சு, விஜய் நடிச்சிருந்தார் இல்லையா. அதுக்கப்புறமா கார்த்தியுடைய கைதி இருக்கு, குறிப்பா கமலுடைய விக்ரம் இருக்கு. இந்த படங்கள்லாம் இதுல இணைஞ்சு இருந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இதை தாண்டி இவர் மட்டும் இயக்காம இந்த எல்சியூல பல டேரக்டர்ஸை வச்சு பல ப்ராஜெக்ட் பண்றதாக அவர் ஐடியா வச்சிருக்கிறாரு. அந்த வகையில பென்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பல ப்ராஜெக்ட்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில தான் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள சமந்தா வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இது வரைக்கும் எல்சியில வந்த முதன்மை கதாபாத்திரங்கள் எல்லாமே ஹீரோஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்கான முக்கியத்துவம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா அதன் காரணமாக தான் சமந்தாவை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போறது கிடையாது. எப்படி பென்ஸ் படத்தை இன்னொருவர் இயக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரோ அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிட்டாடல், யசோதா, ஃபேமிலி மேன் 2 அப்படிங்கிற படத்துலலாம் ஆக்ஷன் காட்சிகள் நடிச்சிருப்பாங்க சமந்தா. அது மட்டும் இல்லாம பயங்கர ஃபிட்டா இருக்கிறாங்க, எக்ஸசைஸ் ஒர்க்லாம் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க மட்டும் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்தா தாறுமாறா இருக்கும். இன்னொன்று யோசிச்சு பாருங்க, அந்த நியூஸுக்குள்ள அவங்க வந்து ஏதாவது ஒரு எல்சியூ கேரக்டர் கூட கனெக்ட் ஆகி ஒரு படம் வந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும்ல அப்படின்னு பல புறம் அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.